வணக்கம் குழந்தைகளே, இப்ப நம்ம பார்க்க போவது 4ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தின் உள்ள பாடம் 6 பற்றி பார்ப்போம். பாடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் புதுசா போற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைய குறள்: பல்லார் முனிய பயனில சொல்லுவான் எல்லாரும் எல்லப்படும். விளக்கம்: பலரும் வெறுக்கும்படி பயனில்லாத சொற்களை சொல்லுபவன் எல்லோராலும் இகழப்படுவான். வாங்க பாடத்துக்குள்ள போவோம். பாடத்தின் தலைப்பு மழையும் எதிரொலியும். இந்த பாடத்தோட கருத்து மிகவும் பயனுள்ளதா இருக்கும். வாங்க பாடத்துக்குள்ள போய் பார்ப்போம். தந்தையும் மகனும் மலைப்பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று மகன் கீழே விழுந்து அடிபட்டு ஆ என்று கத்தினான். அதாவது அப்பாவும் பையனும் ஒரு மலைப்பகுதியில நடந்துட்டு இருக்காங்க. அதுல கால் தடுமாறி பையன் கீழே விழுந்துட்டான். விழுந்தோடனே அடிபட்டோடனே நீங்க எப்படி கத்துவீங்க? வலிக்குதுன்னு கத்துவீங்கல்ல, அதே மாதிரி அந்த பையன் ஆன்னு சொல்லி கத்துறான். என்ன ஆச்சரியம், அவனுடைய சத்தம் அவனுக்கே திரும்ப கேட்டது, ஆன்னு. ஏன்னா அவன் அடிபட்டது வலி தாங்க முடியாம ஆன்னு சொல்லி கத்திருக்கான். அந்த சத்தம் மலைப்பகுதியில இருந்தனால அந்த சத்தம் எதிரொலிச்சிருக்கு. திருப்பி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆன்னு சொல்லி திருப்பி அந்த சத்தம் கேக்குது. அவன் ஆவலுடன் யார் நீ என்று கேட்டான். திரும்ப அவனுக்கு யார் நீ என்று சத்தம் கேட்டது. அவனுக்கு ஆச்சரியம், என்னடா நம்ம தானே ஆண் கத்துறோம், நம்ம கூட சேர்ந்து இன்னொருத்தவங்க யார் யான் திரும்பி கத்துறதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆச்சரியம். அதுக்கப்புறம் என்ன கேக்குறான்னா யார் நீன்னு சொல்லி கேக்குறான். ஏன்னா அவனுக்கு அவனுக்கு ஆப்போசிட்டா, அதாவது அவனுக்கு எதிரொலி கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்கறதுக்காக யார் நீன்னு சொல்லி கேட்கிறான். அப்பயும் திரும்பி என்ன ஆயிடுச்சு, அவனோட சத்தமே திருப்பி வருது. திருப்பி யார் நீன்னு சொல்லி கேக்குது. உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று மலையை பார்த்து அவன் கத்தினான். என்னாச்சு, அந்த இடத்த பார்த்து அவன் கத்துறான். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கத்துறான். உடனே மழையும் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தது. மழை என்னாச்சு, திருப்பி அதே மாதிரி சத்தம் வருது. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவன் சொன்னதுக்கு மறுபதில் அதே மாதிரியே வருது. இதை கேட்டதும் அவனுக்கு கோபம் வந்து விட்டது. உன்னால் நேரில் வர முடியாதா என்று திட்டினான். இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு என்னாச்சு, கோபம் வந்துருச்சு. இவ்வளவு பேசுறேன், நான் பேச பேச திருப்பி தான் பேசுறேன், ஆனா நேரம் மட்டும் ஏன் வரமாட்டேங்கிறேன்னு சொல்லி திட்டுறான். அவனுக்கு மறுபடியும் அதே பதில் வந்தது. உன்னால் நேரம் வர முடியாதா? என்னாச்சுன்னா அவன் திட்டுறான், உன்னால் நேரம் வர முடியாதான்னு சொல்லி. திருப்பி அவன் திட்டினதே திருப்பி அவனுக்கு வருது, உன்னால் நேரம் வர முடியாதான்ங்கிறது. அவன் தன்னுடைய தந்தையை பார்த்து அப்பா இங்க என்ன நடக்கிறது என்று கேட்டான். அவன் அவங்க அப்பாவை திரும்பி பார்த்து கேட்கிறான். அப்பா என்னப்பா நடக்குது? நான் சொல்றத ஃபுல்லா திருப்பி யாரோ சொல்ற மாதிரி இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான். அவனுடைய அப்பா சிரித்து கொண்டே மகனை கவனமாக கேள் என்றான். அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, நான் சொல்ல வர்றத கவனமா கேளுன்னு சொல்றாங்க. இப்பொழுது அவர் மலையை பார்த்து நீ ஒரு வெற்றி வீரன் என்றார். அந்த சத்தம் நீ ஒரு வெற்றி வீரன் என்று திரும்ப சொன்னது. அவங்க அப்பா பையன்கிட்ட சொல்றாங்க கவனமா கேளுன்னு சொல்லிட்டு, மலையை பார்த்து அவங்க அப்பா சத்தம் போடுறாங்க, நீ ஒரு வெற்றி வீரன். திருப்பி அவங்க அப்பா பேசுனதே திருப்பி அவனுக்கு எக்கோ அடிக்குது, நீ ஒரு வெற்றி வீரன் சொல்லி. அந்த சிறுவனுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவனுடைய அப்பா இதை எல்லாரும் எதிரொலி என்று கூறுவர். ஆனால் வாழ்க்கைக்கான தத்துவம் இது. நாம் தருவதை எல்லாம் அது நமக்கு திரும்பி தரும். நம்முடைய வாழ்க்கை நம்முடைய செயல்பாட்டின் எதிரொலிதான். அடுத்தவர் உன் மீது அன்பு செலுத்த வேண்டும் என்று விரும்பினான், அடுத்தவர் மீது நீ அன்பு செலுத்த வேண்டும். எவ்வளவு அருமையா அவங்க அப்பா பையனுக்கு சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இது பேர் தான் எதிரொலி. அதாவது மலைப்பகுதியில இருந்து நம்ம என்ன சொன்னாலும் திருப்பி அந்த சத்தம் நம்மளுக்கு தான் கேட்கும்னு சொல்லிட்டு, இது நம்ம வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது சொல்லிட்டு என்ன சொல்ல வராங்கன்னா, நீ மற்றவர் உன் மேல அன்பு செலுத்தன்னு நினைச்சா அந்த அன்பு அவங்களுக்கு நீ செலுத்தணும். அடுத்தவங்க நம்ம மேல நல்லது செய்யணும்னு நினைச்சா நீ அவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்றாங்க. அதாவது எதிரொலிதான். நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ மற்றவங்க கிட்ட இருந்து அதை நம்ம மற்றவங்களுக்கு செய்யணும்னு சொல்லி உங்க அப்பா இந்த இடத்துல அருமையா சொல்றாங்க. நீ மற்றவர்களிடம் அதிகமாக திறமையை எதிர்பார்த்தால் முதலில் உன்னுடைய திறமையை அதிகரித்துக்கொள். அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நீ மத்தவங்க கிட்ட இருந்து அதிக திறமையை எதிர்பார்த்தா முதல்ல உன்னோட திறமையை அதிகரிச்சுக்கணும்னு சொல்ல வராங்க. நாம் எதை கொடுக்கிறோமோ அதையே வாழ்க்கை நமக்கு திருப்பி கொடுக்கிறது. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எதை மத்தவங்களுக்கு செய்யறோமோ அதுதான் திருப்பி நம்மளுக்கு வரும். நீ மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சா உனக்கு அது நல்லது வரும், மத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சா உனக்கு அந்த தீங்கு வரும்னு சொல்றாங்க. உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராமல் நடக்கும் ஒன்றென்று அது உன்னுடைய எதிரொலித்தான் என்று கூறி முடித்தார் தந்தை. அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, நம்ம வாழ்க்கையில எதிர்பாராம 1, 2 நடக்கலாம்.
ஆனா நம்ம செய்யறதா திருப்பி நம்மளுக்கு வரும்னு சொல்லி முடிக்கிறாங்க. இதோட நீதி என்னன்னா, நாம் செய்கின்ற செயல்களை நன்மையும் தீமையும் விளைவிக்கின்றன. இந்த பாடத்துல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம மற்றவங்களுக்கு தீமை செஞ்சா நம்மளுக்கு அந்த தீமையை வந்து ஆபத்துல தான் முடியும். நீங்க மத்தவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அன்பு காட்டுங்க, திருப்பி அது உங்களுக்கே வரும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் இந்த காணொளி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளியில் அடுத்த படத்தை பற்றி பார்ப்போம். இன்றைய பொன்மொழி: வாழ்க்கையில் திரும்ப பெற முடியாதவை உயிரும் நேரமும் சொற்களும். நன்றி. இந்த காணொளி பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தோட பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க.